மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் வச்சாங்க. அவர் பேர் வந்து ஸ்டாலின் கிடையாதான், உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்புக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கும், பின்னி எடுக்கும். அதனால மக்கள் பணி அழகா சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகா போயிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்த 2026 நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சர் 100க்கு 100 உண்மை. இதுக்கு மாற்ற கருத்தே இல்லை. 200 நிச்சயம், 200க்கு மேல வர்றது நம்ம லட்சியம் இல்ல? ஆமா ஆமா. என்ன 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 இப்படி அது நானும் ஒரு ஓரமா இருக்கேன், என்னையும் சேர்த்துக்குங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க, வெற்றி வெற்றி, நாளை நமதே. பின்னுவோம். ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறான் நான் பாக்குறேன். அப்ப மொத்த சீட்லையும் போட்டிடுறேன். நாங்க என்ன கத்துக்கத்தணும், என்ன கத்துக்கத்தணும்? டேய், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒண்ணு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலையும் இருக்காது, அதிமுகவின் ரெட்டலை எல்லா பேட்டிலையும் இருக்காது, பிஜேபியின் தாமரை எல்லா பேட்டிலும் இருக்காது, காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது. ஆனா நாம் தமிழரின் விவசாயி எல்லா பேட்டிலையும் இருக்கான். ஏன்? அவன் தான் இங்க இருக்கிறதுலே பெரிய கட்சி, பெரிய கட்சி, பெரிய கட்சி. அவன் ரொம்ப பெரிய கட்சி. நீ பார்த்துக்கிட்டே இருக்கு. முன்னாடி நம்ம சின்ன எங்க இருக்குன்னு தேடணும். 7வது பெட்டியா, 4வது பெட்டியா, 8வது பெட்டியா, செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும். அவன் சின்னம்லாம் தேட வேண்டியதில்லை. இந்த இருக்கு சீமா மூஞ்சின்னு குத்திடுவான், அவ்வளோதான் குத்திடுவான். அவனுக்கு அவன் இது வரு என்ன சட்டை இல்லாமல் இருப்பான். ஆனால் நான் தான் ஆள், நான் தான் இந்த கலப்பை வச்சுட்டு நிற்கிறாப்புல போட்டுருவான். அது நான் சொல்றேன், எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா, எவ்வளவு பண்ணியிருக்காரு. என்ன ஒரு விஷயத்த மட்டும் இங்க எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன், மகளிருக்குன்னு சொல்லிக்கிறேன், இந்த உலகத்துல இருக்க பெண்களுக்கு கூட சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் பாருங்க, கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கை பாருங்க, அதுக்கு நான் அடிமை. நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்க உண்மையிலே கட்டுப்படணும். என்ன வேலை பார்த்துக்க பாருங்க, ஒண்ணுதான். இப்போ நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம தமிழக முதலமைச்சர். ஆனா அவர் பண்ண வேலை ஒரு வேலை பாருங்க, கலைஞர் ஐயா செய்யல. முந்தியெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து, பொம்பளை பிள்ளைய 10-15 வயசுல 10 வயசும் கட்டி கொடுப்பான், 18 வயசுல கட்டி கொடுப்பான், 20 வயசும் கட்டி கொடுத்துருவான். ஓடி இன்னொருத்த வீட்டுக்கு போறீங்களே உனக்கு ரெடி சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க. அதை உடைச்சாரு பாருங்க கலைஞரை, உடைச்சாரு சட்டமாக்கி. அந்த பெண் மக்களுக்கு அந்த பிள்ளைக்கு சொத்து இருக்குடா, பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா. எனக்கு ஒரு பையன் 3 பொண்ணு, எங்க வீட்லயே அந்த பிரச்சனை வரல. அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியா கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சிருக்காருன்னா, பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். அது கண்டிப்பா நீங்க போட்டுருவீங்க. 2026 தமிழக முதலமைச்சர் வரப்போறது ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா, ஐயா துணை முதலமைச்சர் ஐயா. இதேதான் அது ஒன்றும் மாறாது. அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். பூரா உடையுது, எல்லா பக்கமும் உடையுது, நொறுங்குது, எல்லாம் வைக்குது. இங்கே உடைக்க முடியாம அலையிறாங்க. அது நம்ம ஜெயிச்சுக்கிட்டா இருப்போம், இதை உடைக்க முடியாது. இது பெரிய கோட்டை. அது ஆகினால இங்க பாரு தம்பி, எவ்வளவு பெரிய கோட்டை இருந்தாலும் வாசல்ல ஒரு தளபதி நிப்பான் தம்பி காவலுக்கு. அந்த தளபதி பிரபாகரன் மகன் நான் தான். இந்த அரசு இருக்குல்ல, திருட்டு அரசு, இந்த திருட்டு அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு என்றுதான் பொருள் வரும். எப்படி பார்த்தாலும் அவனுக்கென்று சொந்த வரலாறு கிடையாது. டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு
நீ வேத்த பார்த்துறாங்க 48 கடந்து 59 அடியெடுத்து வைக்கும் அண்ணன் 49 மறுபடியும் அதே ஏன் எப்படி பண்ணிருக்கு இல்ல நீங்க பண்ணது அதான் நாளைக்கு போட்டு கிளியிலும் கிளிக்க போறாங்க. அதனால 49 வயசை அடியெடுத்து வைக்கும் அண்ணன் பிறந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு பெருமையா இருக்கு. என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார். அப்படியே நான் பார்த்துருக்கேன். உதய சாரு அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ டைரக்டர் அந்த வேலையை கரெக்டாக அவர் வாங்கி அதை பொறுமையாக ரொம்ப அங்கே கட்டுப்படுவார். அங்கே சந்திரவாதி எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது. இப்போ அது மாமன்னனோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் முகத்தில் சினிமா மூஞ்சியை பார்க்க முடியாது. அவருடைய பணி என்னன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு. எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்பு இந்த 2024 அந்த போர் தேர்தலுங்கிற அந்த போரில் எல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று முதல் பரிசு எல்லாரும் வாங்கணும். இதுதான் உதவி என்ன சாதனை அல்ல. ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன், அவருக்காக பாடின ஒரு வரி. அவரு முதலமைச்சர் ஐயா அவரை பார்த்து பாடுறாரு, 2 பேரும் சேர்ந்து உங்களை பார்த்து பாடுறாங்க. அந்த ஒரு வரி 4 வரி சொல்லிடுறேன். உண்டு உண்டு என்று நம்பிக்கான எடு, உண்டு உண்டு என்று நம்பிக்கான எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. உண்டு உண்டு என்று நம்பிக்கான எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. 2இல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமித்து, 2இல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமித்து, அது நீதி வரவில்லை எனில் வாளை தொடுத்து என்றும் ஒன்று நேர்மின் பண்ணது. இதுதான் நான் மாமன்னலையும் பாடியிருக்கேன். மாமன்னலையும் அவருக்காக மாமன்ன பாடின பாட்டு அந்த பாட்டு பாடியிருப்பேன். ஒரு பாட்டு என்ன, சுற்றி பகை சூழும் திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஐயாவுக்கு பாடினேன் உதய சாருக்கு. வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஆனா இங்க இருங்க, யார் என்ன பேசுறாங்க உடனே பதில் இல்லை, சாப்பிட்டாவே ஆப்போப்பாரு. அவர் உதவி சேட்டை நான் பக்கத்து பார்த்தேன். நான் ரொம்ப நெருங்கி பழகினவன். நான் சும்மா கேட்கறதுக்கெல்லாம் பதில் கிடையாது. கேப் விட்டு ஒரு 10 கேள்வி கேட்டால் 11வது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார், நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி. அதனால அவற்றெல்லாம் ஒன்று நடக்காது. சுற்றி நிற்கிற பூரா அது பூரா பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில் குடிச்சவங்க ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே உள்ள இறங்கி உங்களோட கூட வேலை பார்க்குறவங்க. மக்களோட மக்களாக வேலை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு ஆள் இல்லாமல் அலையுது. இறங்கி உள்ள தைரியமாக போவாங்க, பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது. நீங்களா உங்களெல்லாம் வேணாம்டா. இப்போ ரொம்ப கோவம் வருது. போடலாம் அவன் சிக்கிருந்தான்னு வச்சுக்க, செத்தான் நான் ஜெயிலுக்கு என்னது டேய் இது என்ன தெரியுமா? பனங்காட்டு நரி சலசொலப்புக்கு அஞ்சாது, திராவிடங்களின் பொன்மொழி. அவனுக்கு தெரியாது பனங்காடே நம்ம தான், அவனுக்கு தெரியாது. 2வது அவன் பனங்காட்டு நரி, நம்ம வன்னிக்காட்டு புலி. அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு. அங்க நாடு எல்லாம் 1-2 சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டிலையாவது போய் எச்சி தட்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு 2 சீட்டு கொடுப்பான். எஜமான் கோவிச்சு பாரோ. இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர் ஆமா இப்படி பார்த்துருப்ப. நீ என்ன பாரு பின்னாடி இருந்து இப்படி இது பண்ணுவாங்க. எங்கள் அண்ணன் சத்யராஜ் மட்டும், தலைவர் எனக்கு வசனம் இல்லை, என்னை தவிர்த்துருங்க. ஏன்னா அவர் நடிக்கும்போது நான் மண்டை ஆட்டிகிட்டு இருக்க முடியாது பாப்ல. ஆனால் இப்போ நிறையா பேர் அவரும் சேர்த்தா மண்டை ஆட்டிகிட்டு இருக்காப்ல. ஐயோ அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிருது, அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது.
அங்கே போய் நின்றுக்கிட்டு இருப்பான். நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா கெசமாக கோச்சுப்பார். சீட்டு கொடுப்பாரோ இல்லை ரோட்டில் விட்டு போயிடுவாரோ.